படம் பிளாஸ்டா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப எமோஷனலாவே இருந்தது. முதலமைச்சர் விஜய்னு போட்டு ஆரம்பிக்கிறப்ப இருந்த ஒரு சந்தோஷம், பிரியமுடன் விஜய்னு போட்டு முடிக்கிறப்ப ஒரு ரொம்ப எமோஷனலான மொமெண்டா இருந்தது. அது தளபதி ஃபேன்ஸோட மேனிஃபெஸ்டேஷன். அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. சொல்றப்ப எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு அதை நச்சமாக்கி காட்டியிருக்காரு தளபதி. அது ரொம்ப நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். தளபதி சிஎம் ஆனாலும் நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். அதனால தான் இன்னைக்கு ஆயிருக்காரு. அது அவரோட மேனிஃபெஸ்டேஷன், எங்களோட மேனிஃபெஸ்டேஷன். அதை பத்தி கவலை இல்லைங்க. நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி பேசுற டைலாக் வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம். இதான் பேசணும் வேணும்னு நாங்க எதிர்பார்க்கல. பேசின வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். பயங்கரமா இருந்தது. டான்ஸ் சூப்பரா இருந்தது. மியூசிக் அனி ப்ரோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஒரு பிக் ஸ்கிரீன்ல, அதுவும் கமலா மாதிரி நல்ல தியேட்டர்ல பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தளபதி படம் பாக்குறப்ப ஒரு ஃபீஸ்டா தான் இருந்துச்சு. அதாங்க, ஒரு ரீமேக் படம் இல்ல ஒரு லீக் ஆன படம் ஒரு 500 கோடி 1000 கோடி அடிச்சு நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. இந்த படத்துல பாப்பீங்க. இல்ல, திடீர்னு வரும். நாங்க எதிர்பார்த்த டைம் நிறைய டைம் வரல. திடீர்னு இந்த மாசம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு இந்த ஹாஃப் டே டைம் போட்டு படம் பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு கிளைமேக்ஸ் என்னன்னே தெரியல. கடைசியா அந்த பிரியமுடன் விஜய்னு வந்தா தான் எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் எண்ட், ஜஸ்ட் பிகினிங் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் சொன்ன மெசேஜ் எல்லாத்தையும் நிஜத்துல அவர் பண்ணி காட்டுவார். அதான் இந்த படத்தோட மெசேஜ். டைலாக் எல்லாமே ரொம்ப ஃபயரியா இருந்தது. அவர் படத்தோட நேரில் இதோட நிறைய ஃபயரியான டைலாக் எலெக்ஷன்ல இப்ப டெலிவர் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நிஜத்துல பண்ண போறப்ப அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்றும் 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 தளபதி வெறியர்கள் நாங்கள. ரொம்ப நன்றி சார். பிளாஸ்ட் டிவிகே ஜோர் படம். ஜோர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த என்ஜாய்மெண்ட் நாங்க பண்ணதே இல்ல. தளபதி படம் முழுக்க பாத்தீங்கன்னா தளபதியோட படம் தான் ப்ரோ. ஸோ மற்றபடி ஃபுல் ஒன் லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபுல் ஃபன்னு தான், என்ஜாய்மெண்ட் தான். நிறைய பேர் ஆல்ரெடி மூவி பார்த்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு ஃபீலிங் ஆக்சுவலாக. பியூர்லி ஃபார் அ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி பார்க்கணும். உண்மையிலே பிளாஸ்ட் தான் மூவி படம். இல்லை கண்டிப்பாக டூ மச் ஆஃப் வயலன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தான் ஆகணும். நாங்களே முதல்ல ஃபீல் பண்ணோம். ஸோ வீட்டில் எல்லாரும் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் மூவி பார்த்தோன்னே தெரிஞ்சுது ஆக்சுவலாக வந்து. ஸோ கண்டிப்பாக தான் கொடுத்துருக்கணும், அதில் எதுவும் இல்லை. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ரோ, அது எதுவுமே நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது தேவையில்லாமல் வேற ஒரு கான்ட்ரவர்சியை கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி யாரும் முழுக்க முழுக்க தளபதி, அவ்வளோதான். ஒரே ஒரு படம். ஐயோ ஆக்ஷன்லாம் தளபதி கிட்ட நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஸோ டான்ஸு அதுக்கு மேலே வேற லெவலில் பெண்ணிட்டாப்பில். ஸோ அந்த இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ப்ரோ ஆக்சுவலி. இது ஒரு நாங்கள் நிறைய வாட்டி இந்த யூடியூப்லேயே பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேட்டிருக்கோம் ஆக்சுவலாக வந்து. பட் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக அது. ஸோ எஸ்பெஷலி ஃபார் அனிருத் தான் ஆக்சுவலாக. இஸ் அ ஒன் மேன் ஷோ. ஸோ இந்த படத்தை தூக்கி நிறுத்ததே பார்த்தீங்கன்னா ஹனி தான். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹனி. அந்த பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஸோ தளபதி கச்சேரி சாங் ஆகட்டும், அந்த ராவண சாங்கோட பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே மாஸ் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்ல மோஸ்ட்லி நிறைய பேஸே அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோ எடுத்திருக்காங்க படம் ஆக்சுவலா வந்து. பட் ஆனா அந்த கோர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மோஸ்ட்லி நீங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் அது பாலையாவோட ஸ்டைலு, இது தளபதியோட ஸ்டைலு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் இவரை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு என்டர்டெய்னராக நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்து இன்னும் அந்த டைட்டில் கார்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய வாய்ஸ் ஓவர் பண்ணாங்க, பட் அவங்க ஆனால் ரிப்பீட் போடல.
ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. ஆ. ஐயோ இல்ல ப்ரோ, அது நிறைய சோஷியல் மீடியா நிறைய சொல்லிட்டாங்க முன்னாடியே வந்து நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும் டைட்டில் கார்டுன்றப்போ ஓரளவுக்கு எங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இளைய தளபதின்றதுக்கு பதிலாக சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு கூஸ் பம்பா தான் இருந்துச்சு. ஸோ என்னன்னா படம் பார்க்கும் போதே ஸோ இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. இல்லைண்ணா சூப்பரா இருக்குண்ணா. இல்லைண்ணா அளவச்சிட்டாருண்ணா, கடைசியில அளவச்சிட்டாரு. இன்னொரு தடவை இவரை இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வருவோமான்னு தெரியல, முடிஞ்சு அவரோட ஒரு லாஸ்ட் டைம் முடியல, பேச முடியல, ஒரு மாதிரி இருக்கு. டைட்டில் கார்டு எல்லாமே சூப்பர், அவரு எல்லாமே சூப்பர் தானா. கடைசியா முடியல. டைட்டில் கார்டுலாம் மாசா தான் இருக்கு. இன்னொரு தடவை நான் யாருக்காக வருவேன், இன்னொரு தடவை யாருக்காக போயிட்டு சண்டை போட்டு வருவேன் வீட்டுல எல்லாம். கடைசி முடிச்ச அப்புறம் மத்த படத்தோட இதுவும் போட்டாங்களா, முடியல, ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இன்னொரு தடவை யாருக்காக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருவேன்னு தெரியல, என்னால முடியல ப்ரோ. ப்ரோ அது எந்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ, அவர் ரொம்பவே பிடிக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டா இருக்கு ப்ரோ, வேணாம் ப்ரோ. அண்ணன் சிஎம் ஆயிட்டாருண்ணா, எனக்கு வேலை எதுவுமே பண்ண முடியாதுண்ணா. அவரு இனிமே நமக்காக வந்துட்டாரு, அதுல கொண்டாடிக்க வேண்டியதான் எல்லாருமே. பட் இந்த ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு சந்தோஷம் தெரியல, எதுல கிடைக்கும் தெரியல. தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு நாங்கெல்லாம் மிகப்பெரிய விஜய் ரசிகைகள். ஸோ எங்களுக்கு வந்து கடைசியா வந்து தளபதியோட படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்தது வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட். அவ்வளவுதான். செலிப்ரேஷனா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்காக நாங்க வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெரி தரமா இருக்கு, ரொம்ப எமோஷனலாவும் இருக்கு. ரசிகர்களாவும் சரி மக்களாவும் சரி எங்களால கனெக்ட் ஆக முடியுது. அது அவ்வளவு பெருசா ஒன்னும் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகல. சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு, வெறித்தனமா இருந்துச்சு, எமோஷனலா இருந்தது. அவர் கடைசி சீன்ல எல்லாம் அவரை அடுத்தது பார்க்க மாட்டோம், அவரை வந்து ஸ்கிரீன்ல பார்க்க மாட்டோம்ன்றது எங்களுக்கு ஹிட் ஆயிட்டே இருந்துச்சு ரொம்ப. இவங்க நாங்களாம் அழுதுட்டே இருந்த படத்துல என்ன பண்றது சொல்லுங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல லாஸ்ட் அந்த சாரோட எண்டிங் முடிக்கிறப்ப அது ரொம்ப இமோஷனலா இருந்தது. as a விஜய் fan it is very emotional and படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி வந்துருக்கு. we are happy for that. சூப்பரா இருந்தது படம், நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, எமோஷனலா இருந்தது கொஞ்சம். இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் எல்லா சீனுமே மாசா இருந்தது, நல்லா இருந்தது. அது ரிப்பீட் பண்ணாங்க, கேட்ட ஒன்ஸ் மோர் போட்டாங்க, அதனால சூப்பரா இருந்தது. அந்த டைட்டில் கார்டுக்காண்டி தான் நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்காக தான் வந்தோம். ஸோ சூப்பரா இருந்தது, பயங்கரமா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லவே வேணாம், தளபதி எப்பவுமே மாஸ் பண்ணிடுவாரு, அது மாதிரி எப்பவும் போல செம்மையா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. மமிதா நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த தடவை. எல்லாமே சூப்பரா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே படத்துல நல்லா செட் ஆயிருந்தது. அனி ப்ரோ மாஸ் பண்ணிட்டாரு. இங்க ஃபுல்லாவே லாஸ்டா கச்சேரி அப்படிதான் இருந்தது. எல்லாரும் ஆடிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். லாஸ்டா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்ட்டு இனிமே நம்ம டெய்லி டிவிலே பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஸ்கிரீன்ல பார்க்கறத விட. அதுதான் நம்மளுக்கு இப்ப நீடட், அதனால அதுதான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்.
கம்பேரிசன் எதுவுமே கிடையாது. ஏன்னா தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ பயங்கரமா பண்ணிட்டாரு. நான் யாரோட கம்பேரிசன் எந்த மூவி எதுவுமே தேவையில்லை. இது தளபதி படம், தளபதி ரசிகர்களுக்காகவே எடுத்த படம் மாதிரி இருந்தது. லாஸ்ட் படம் நான் என்ன சொல்ல முடியும், உள்ள ஆல்ரெடி நீங்களே கூட்டத்தை பாக்குறீங்க, எல்லா ஷோ சோல்ட் அவுட், உள்ள தேட்டர் வேற மாதிரி போயின்னு இருக்கு ரெஸ்பான்ஸ்னா. நீங்க பாருங்க, மஜாவா இருக்கும் படம். டைட்டில் கார்டு சொல்லவா வேணும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் போட்டோன்னே தெரிக்குது. அங்க உள்ள போய் பாருங்க. நானா 6 மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரேன், இன்னும் ஒரு சீன் பார்க்காம உள்ள போய் பாக்குறேன். எல்லாரும் அது மாதிரி தான் இருக்காங்க, ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைப்பா இருக்காங்க, போய் பாருங்க. இப்ப எல்லாம் 6 மாசம் கழிச்சு விட்டு இருந்தா தளபதி விஜய் வந்திருக்கோம். இப்ப அதுக்கப்புறம் விடுறாங்க சிஎம் விஜய் தான். அது இன்னும் ரொம்ப எல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, ரொம்ப பயங்கரமா இருக்கு தேட்டர் ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல, அது அவங்க சென்சார், நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவங்க பரவாயில்ல, படம் விட்டதே பெரிய விஷயம், போதும் எங்களுக்கு, அது போதும். நாங்க தளபதியை ரசிச்சிட்டோம், சந்தோஷப்பட்டோம். நான் இப்ப அடுத்த ஷோவும் போவேன், அடுத்த ஷோ போயினே இருப்பேன். நான் எங்க அண்ணனை நான் எப்பயுமே பாத்துனே தான் இருப்பேன். கடைசி படம் விடாம விட மாட்டேன் நான். அவன் சொல்றவன் 1000 சொல்லுவானா, நாங்க அதெல்லாம் காதல. எங்க அண்ணன் தளபதி படம், அது எச்வினோ சொன்ன மாதிரி, ஐயா இது தளபதி படம், நாங்க இட்டு கொடுப்போம், அது அவ்வளவுதான். நாங்க எதுவும் சொல்ல விரும்பல. இன்னும் ரொம்ப இதுவா இருக்குது, இன்னும் நல்லா தேட்டர் எரப்ட் ஆயிடுச்சு. பாட்டுனா வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா பண்ணிருக்காரு விஷ்ணு கமலா. அவர் இன்னும் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். சொல்லவா ப்ரோ வேணும், தளபதி ஆக்ஷன்னா ஆல்ரெடி சூப்பரா பண்ணுவாரு. கடைசி படம் இன்னும் சூப்பரா பண்ணிருக்காரு, ஸ்கிரீன் பின்னால நல்லா இருக்கு. நான் எல்லாமே சொன்ன எப்படி ப்ரோ, படம் பாருங்க, பார்த்து நல்லா இருப்பேன். கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா போகும், இன்டர்வல் சீன் சூப்பரா இருக்கும், பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. என்னைக்குமே தளபதி, எப்பயும் தளபதி. போய் பாருங்க, படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. அதேவா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தலைவனோட ஆறாவை நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். தெரிக்க விட்டாப்ல வேற மாதிரி. ஆனா கடைசியில எல்லாரும் அழுதுட்டு தான் வந்தோம், எல்லாம் தொடச்சிங்க, டீசர் நினைஞ்சு போச்சு. இது லாஸ்ட் படம்னு சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல. இனிமே தேட்டருக்கு வராது, புது படம் எதுவுமே வராதுன்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. டைட்டில் கார்டுக்கு தான் வந்துட்டு மரண வெயிட். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனு அறிமுகம், அடுத்து இளைய தளபதி, அடுத்து தளபதி, அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தலைவர் மாதிரியே எல்லாரும் ட்ரை பண்ணாங்க டைட்டில் கார்டு போடுறதுக்கு. ஆனா இப்ப வந்து டைட்டில் கார்டை எவனாலே ரீக்ரியேட் பண்ண முடியாது தலைவர். அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு எவன் நினைச்சாலும் இதுக்கப்புறம் அதை ரீக்ரியேட் பண்ண முடியவே முடியாது, அப்படிப்பட்ட டைட்டில் கார்டு. ஆமா, ஒரு சில பேட் வேர்ட்ஸ், அப்புறம் மத ரீதியான வார்த்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்காங்க. அதுக்கு பதிலாக வேற டைலாக் வச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆமா, வேற லெவல்ல இருந்து சாங்கு வியூ எல்லாமே பக்கவா இருந்துச்சு. பியூர் தளபதி படம். ரொம்ப அதான் சொல்றேன்ல, அந்த லாஸ்ட் ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ என்னோ சம்திங் எல்லா மூவியோட இதுவும் போட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இன்னும் எல்லாருமே ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. தளபதி இடத்த வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது யாராலையும். தலைவரதி வந்து படத்தை விட்டுட்டு மக்கள் மனசுக்கு வந்துட்டாரு, நிரந்தரமா அங்கதான் இருக்க வர்றாரு. இன்னும் எத்தனை ஆண்டு வந்தாலும் தமிழ்நாடு மக்களோட மனசுல இருந்து தலைவர் நீங்கவே மாட்டாரு. என்னைக்கும் எங்க தளபதி தான். தளபதிக்காக பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. பட் அப்ப ரிலீஸ் ஆனதை விட இப்ப ரிலீஸ் ஆனதுதான் ரொம்ப செம்மையான ஒரு விஷயம். அண்ட் என்ஜாய் பண்ணலாம், எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அதெல்லாம் இல்ல, தளபதிக்காக பார்க்கலாம் எதுவா இருந்தாலும். மாசு. இவங்கலாம் படம் வந்து 10 நாள் வந்து பாப்பாங்களா? ஆமா, திரும்ப 10 நாள் வந்து பாப்பாங்க. திரும்ப பாப்போம். விஜய் ஃபேன் அவங்கலாம். சிஎம் எது பாத்தீங்களா? இல்ல எதிர்பார்க்கல, பட் மாசா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்.
சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அந்த பத்திரிகை சைடுல வந்து அவரு பிக்சர்லாம் பாட்டுலாம் போடுறாங்க ஜனநாயகம் பாட்டுலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாக்க உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல ஓவராலா தளபதிக்காக இது சூப்பரா இருந்தது, சொல்றதுக்கு இதுவே இல்ல. சிஎம் பேர் டைட்டில் கார்டோட பார்க்கும்போது இன்னும் மாசா இருந்துச்சு. ஆல் ஓகேங்க. கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இல்ல யூஷுவல் தான், பட் இவருக்காக எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன்ஸா என்ன சொல்றது? லாஸ்ட் படம் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது, பட் தியேட்டர்ல இருக்கிற வரைக்கும் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ.